பெரியாரின் 51வது நினைவு தினத்தையொட்டி அண்ணா சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள், மேயர் உள்ளிட்டோரும் பெரியார் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளையொட்டி சென்னை பெரியார் திடலில் பகுத்தறிவு எழினி நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உடன் கி. வீரமணி உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் எழினி நூலகத்தை பார்வையிட்டார். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு கைத்தறி ஒன்றே போதும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தாய் வீட்டுக்கு வந்திருப்பதாக சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் முதலமைச்சர் உருக்கம். திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தறி ஒன்றே போதும். தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். தாய் வீட்டுக்கு வருகிற போதெல்லாம் நான் உணர்ச்சி எழுச்சியை தொடர்ந்து பெறுவது உண்டு. ஆக அதை பெற்று இன்றைக்கு உங்கள் முன்னால் நன்கு பெரியாரை உலகமயமாக்கி உலகின் சொத்தாக மாற்றி இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. பெரியாரின் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து வருபவர் கி. வீரமணி என்றும் புகழாரம். ஈரோட்டு சிங்கம் பகுத்தறி புகழ்வன் தந்தை பெரியார் அவருடைய மறைந்த இந்த நாளில் அவருடைய கருத்துக்களை, அவருடைய எண்ணங்களை, அவருடைய போராட்டங்களை, அவருடைய தியாகங்களை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வகையில் டிஜிட்டல் நூலகமாக, ஆய்வு மையமாக இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 37வது நினைவு தினம் இன்று. சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் வளையம் வைத்து அஞ்சலி. சமூக நீதி, மதச்சார்பின்மையை காக்க, மூட நம்பிக்கை ஒழிய ஐயா காட்டிய வழியில் அயராத உழைக்க இந்நாளில் உறுதியேற்போம். பெரியாரின் நினைவை போற்றுவோம் என தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளையொட்டி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலைதள பதிவு. தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின் மீனவர்கள் 17 பேரும் சிறையில் அடைக்கப்பட உள்ளதாக தகவல். குமரி மாவட்டம் அருமனையில் இரவு முழுவதும் கோலாகலமாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, குமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் ஆகியோர் பங்கேற்பு. உதகையில் துவங்கிய கடும் உறைபனி பொழிவு. காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவு. ஜம்மு காஷ்மீரில் ரஜோரி மாவட்டத்தில் பிர்பாஞ்சால் பகுதியில் உறைந்து போன ஓடை நீர். 0 டிகிரி அளவுக்கு வெப்பநிலை குறைந்ததால் உறைந்து போன நீர்நிலைகள். வங்கக்கடலில் வட தமிழ்நாடு, தெற்கு ஆந்திரா கடற்பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் படிப்படியாக வலுவிழக்க வாய்ப்பு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் அமைந்துள்ள கிளாவியா எரிமலை கொதிக்க தொடங்கியுள்ளது. எந்நேரமும் வெடிக்கும் அபாயம் உள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. பிணை கைதிகளை மீட்கும் வரை நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உறுதி. காசாவிலிருந்து பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பேச்சு. ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள புகழ்பெற்ற தாழ்கேரி கடும் குளிரால் உறைந்தது. வரும் நாட்களில் கடுமையான குளிர் இருக்கும் என்றும் எச்சரிக்கை.
தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை முன்னிட்டு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மாலை அணிவித்து அஞ்சலி. பெரியார் இல்லை என்றால் தமிழகத்தில் பெண்கள் முன்னேற்றம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் புகழாரம். மக்கள் திமுக பக்கம் இருக்கிறார்கள். திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று துரை வைகோ கருத்து. 200 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுவது அவரது கட்சிக்குதான் பொருந்தும் என்றும் பேட்டி. 200 தொகுதிக்கு மேல எங்க கூட்டணி ஜெயிக்கணும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நல்ல, அது வந்து ஒரு பாசிட்டிவா தான் எடுத்துக்க முடியும் சொல்லி அது வந்து நம்ம அரமரம் எடுத்துக்க தேவையில்லை. 200 தொகுதி டெபாசிட் இழக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அவர் பாஜக இழக்குமா? பாஜக இழந்துருமா? டெபாசிட் இழந்துருமா? நீங்க கேட்கணும். 200 தொகுதி டெபாசிட் இழக்கும். முதலமைச்சர் சொல்றாரு 200க்கு மேல நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாரு. சகோதரர் அண்ணாமலை 200க்கு மேலே டெபாசிட் நடக்கும்னா அவரு கட்சியை சொல்கிறாரு. நம்ம ஆனால் கரெக்டாக தான் சொல்லுவார். அதிகாரம் இல்லையா? புள்ளி வரங்களும் அதிகம் நல்லா தான் பேசுவார். குமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பகுதியில் 45 அடி உயரமும் 80 அடி நீளமுடைய கிறிஸ்துமஸ் குடில் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரமிடு வடிவிலான பிரம்மாண்ட குடில் அமைத்து அதனுள் கிறிஸ்து பிறப்பு குறித்த காட்சிகளை வடிவமைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உறைபனி காரணமாக கடும் குளிர் நிலவியது. தாவரவியல் பூங்கா, ரேஸ்கோர்ஸ் மைதானம் உட்பட பல்வேறு பகுதிகளில் உறைபனி படர்ந்து காணப்படும் காட்சி. தாம்பரம் அருகே வாகன சோதனையில் சிக்கி 5 லட்சம் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். பெங்களூரிலிருந்து மொத்தமாக மெத்தபெட்டமின் போதைப் பொருளை வாங்கி வந்து விற்பனை செய்து வந்த கேரளாவை சேர்ந்த 4 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். புவனகிரி பகுதியில் இருசக்கர வாகனத்தை 2 இளைஞர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் ஒருமுறை கைது செய்த நிலையில் தப்பி ஓடிய நபருக்கு வலைவீச்சு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.